ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்தாங்களே. அதனால தான் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆமென். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆமென், அல்லேலூயா. வெறும் உதட்டில் மாத்திரம் இல்லை, முழு இருதயத்தோடு அவரை பாடணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜீவிக்கிறது அது பெரிய காரியம். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறது அது பெரிய காரியம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. அதனால் தேவன் நம்மோடு இருந்து கரம் பிடித்து வழி நடத்தலைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு, அது எல்லாமே ஒன்றுமே இல்லை. நம்ம கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நாம் பாடலாம். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆமென். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆமென். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆமென். வாதை நோயும் வந்த போது வேண்டில் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாக வந்திருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருந்தாரா? ஆமென். ஆமென். கடந்த நமக்கு 7 மாதம் அளவும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து இந்த 3வது வாரத்தில் கர்த்தர் நம்மை சபையிலே சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கிருபை பெரியது. நம்ம அடுத்ததாக இந்த பாட்டு புத்தகத்திலையும் கூட 1289வது பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே. அதில் தெரிந்த ஒரு பழைய பாடல். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆமென். இந்த பாடலை பாடி நம் கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.
இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்லுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது வென்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது வென்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya ஹalleluya. உற்சாகமா கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. ஆமென். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பயம் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். ஆமென் ஆமென். அடுத்ததாக ஒரு புதிய பாடலை கூட இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம பாட போகிறோம். இந்த பாடல் விதமாய் சொல்லுகிறது, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் நான் உம்மை சார்ந்து கொள்வேன், என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. அநேகருக்கு இந்த பாடல் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம். நம்ம சபையில் கூட அநேகர் காணிக்கு ஸ்பெஷல் சாங் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறது, உன் கண்ணீர் அனைத்தையும் நான் துருத்தியிலே கணக்கில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சிந்துகிற கண்ணீர் ஒன்றும் வீணாய் போவதில்லைன்னு சொல்லி இந்த பாடலை பாடி, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் என்னை காத்த தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் முதல்ல இந்த பாடலை பாடுறோம், நீங்கள் இந்த பாடலை கவனிங்க. பாடல் தெரிந்தவங்க எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க.
தெரியாதவங்க நீங்க உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நாம் செய்கிற ஆராதனை மனுஷனுக்கு பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை இல்லை, கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் பொழுது மனுஷரை பிரியப்படுத்த போறதில்லை, கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம். ஆமென். அதனால யாரும் சும்மா இருக்க வேணாம், சிறு பிள்ளைங்க கூட யாரும் சும்மா இருக்க வேணாம். பாடல் நல்லா கவனிங்க. கவனிச்சு அந்த பாடலோட வரிகளை உணர்ந்து நம்ம பாடும்போது தான் கர்த்தர் நாமத்தில் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சாய்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சாய்ந்து கொள்வே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சாய்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சாய்ந்து கொள்வே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரி என் கையில் விழாமல் காத்தே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தே. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தே. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கரங்களில் வைத்தவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கரங்களில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சாய்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சாய்ந்து கொள்வே. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீரென்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. மனிதர் நிரந்தரமில்லை, நீரென்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என்
கண்ணீரையோ காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். பாஸ்டம்மா இப்போது செய்தி கொண்டு வரோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு எனர்ஜி வேணும், அதனால் நீங்கள்லாம் ஹல்லேலூயா சொன்னால் தான் எனக்கு எனர்ஜி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு இந்த 21ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நல்லவராக இருந்தார்? ஹல்லேலூயா. நம்மளுடைய தேசத்தில் எல்லா இடங்களிலும் நிறைய மழை பெய்து அநேக மக்கள் வீடு வாசலை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால் நம்மளாம் நல்லா இருக்கிறோம். நமக்கு இன்னும் சீசன் வரல, வந்தாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாப்பார். ஆமென். அதனால் இந்நாள் வரைக்கும் தேவன் நம்மளை சுகபலம் ஜீவனோடு கொண்டு வந்ததுக்காக நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் இருக்க ஆசை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சவுண்டு வெளியில் கேட்குதாப்பா? வெளியில் கேட்குதா? யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லையும் கூட தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், எரேமியா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 19:11. அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு உடைந்த பாத்திரம். அல்லேலூயா. உடைந்த பாத்திரம்னா என்னது? உடைஞ்சு போச்சு. நம்ம உடைந்த பாத்திரம் என்பதற்கு கண்ணாடியையும் பாத்திரத்தை என்ன செய்யலாம், நமக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சில வேளைகளை அந்த காலத்தில், இப்போல்லாம் நம்ம மண்பானைகள்லாம் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. அப்போ இருக்க அம்மாமார்கள்லாம் எங்கள் வீட்டில் கூட நாங்கள் மண்பானையில் தான் சமைச்சு சாப்பிட்ருக்குறோம். எனக்கு விவரம் தெரிஞ்சோம். மண் சட்டி, மண்பானை, அதில் தான் சமையலே செய்வாங்க. மேக்சிமம் கிராமத்தில் அதுதான் செய்வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெண்டு மாறி நிறைய பேர் சமைங்க. அவசரத்தில் வேக வேகமாக கிண்டும் போது சட்டி உடஞ்சதெல்லாம் இருக்குது, நிறைய நடந்துருக்குது. நம்ம வீட்டில் அவசர அவசரமாக கண்ணாடியை எடுத்து பார்க்கணுன்னு எடுக்கும்போது தப்புன்னு கீழே விழுந்துருச்சுன்னா அதை திரும்பவும் சேர்த்தாலும் அது என்ன ஆகாது, ஒரு உண்மையான உருவத்தை காட்டாது. அதுக்கு பேர் தான் என்னது? உடைந்த பாத்திரம். இந்த வேதத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்குது. கனமான பாத்திரம், கனவீனமான பாத்திரம், கோபாக்கினையின் பாத்திரம், உடைந்த பாத்திரம், இப்படி நிறைய பாத்திரங்கள் இருக்குது. இந்த நிறைய பாத்திரங்களில் நான் இன்னைக்கு உடைந்த பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆதாரமாக 1-2 வசனங்களை வாசித்து நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம்
20ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயுல ரோமர் எழுதின புஸ்தகம் ரோமர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 9:21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கு என்ன? இங்கே இந்த 3 வசனங்களுக்குள்ளே கனமான பாத்திரம், கனவீனமான பாத்திரம், கிருபா பாத்திரம், கோபாக்கினை பாத்திரம் இப்படி வந்துருச்சு. சில வேளைகளில் இதெல்லாம் யாரை குறிக்கும் அப்படிங்கிறத குறித்து ஒரு நீண்ட செய்தி இருக்குது. பட் நமக்கு தேவை இன்றைக்கு ஒரு உடைந்த பாத்திரத்தை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு வீட்டில் பொன்னும் வெள்ளி, இரும்பு, சில்வர், பித்தளை இன்னும் அநேக பொருட்கள் நம்ம வீட்டில் உண்டு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பொருட்கள் உண்டு. பொண்ணு வெள்ளியை எங்கே கொண்டு போய் பத்திரமா வச்சுருப்போம்? பீரோக்குள்ளே வச்சுக்குவோம், பத்திரப்படுத்தி வச்சுப்போம். அது ரொம்பவும் கனத்துக்கு உரியது. நம்ம வீட்டில் இருக்க சட்டி எடுத்துகிட்டு போய் யாராவது பீரோவில் வைப்போமா? அது ஒரு ஷெல்ஃபில் கிடக்கும், இல்லை ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருப்போம். எஜமானுக்கு அடிக்கடி உபயோகப்படுகிறதான பாத்திரம். நம்ம வீட்டில் சகோதரிகள் அடிக்கடி சமையலில் கிச்சனில் நிறைய பாத்திரம் இருந்தாலும் சில பாத்திரங்களை மட்டுமே எடுத்து என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். சில பொருட்கள் வேண்டாம் என்று சொல்லி லேப்டாப்பில் போட்டு மூடி வச்சுருப்போம், என்னைக்காவது அவசரத்துக்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரங்கள் சில உண்டு. எஜமான் சில பாத்திரங்களை பிற்பாடு தேவைப்படும் என்று சொல்லி அவர் இந்த லேப்டாப்பில் நம்ம போட்டு அடுக்கி வைக்கிற பாத்திரங்களை போலவும் சில பாத்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடிக்கடி பயன்படுகிற பாத்திரங்கள், அந்த பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடிக்கடி நம்ம வீட்டில் என்னென்ன பாத்திரம் பயன்படுத்துவோம் நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக சாப்பிட்ற தட்டு, டம்ளரு, கரண்டி, சின்ன சாசரு, சின்ன குண்டான், சமைக்கிற பாத்திரம், இது அடிக்கடி நம்ம என்ன செய்வோம்? எடுத்துக்குவோம். அண்டாவை எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை நடு வீட்டில், இல்லையா? இப்போ நமக்கு தேவையில்லை. அயனபாகத்தில் கூட நல்ல தண்ணி கிடைக்குது. தண்ணி இல்லாத நாட்களில் அதெல்லாம் தேவைப்பட்டது. அப்போது எஜமானால் அதிகமாய் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களும் உண்டு. அதில் சில கனத்துக்குரியது, சிலது கனவீனத்துக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல 4 பாத்திரங்களை பார்த்தோம். கனத்துக்குரிய பாத்திரம், கனவீனமான பாத்திரம், கிருபா பாத்திரம், கோபாக்கினை பாத்திரம். ஆனால் எரேமியாவில் நம்ம வாசிக்கும் போது 19:12 உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ உடைத்து போடுவேன் என்று சொன்னால் ஒரு மனிதனை மனிதன் உடைத்து போடுவது வேற, மனிதனை தேவன் உடைத்து போடுவது வேற. ஒரு மனுஷனே உடைச்சு போட்டான்னா நம்ம அழுவோம், கண்ணீர் வடிப்போம், அந்த வெறுப்பை காட்ட முடியாதபடிக்கு எதையாவது சூழ்ச்சி செய்யணும்னு நினைப்போம். நம்ம வீட்டில், நம்ம சமுதாயத்தில், வாழ்கிற இடங்களில் இது அடிக்கடி நடக்கும். வேலை செய்கிற இடத்துல நடக்கும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள் மத்தியில் இதை நம்ம அடிக்கடி கண்கூடாய் பண்ணோம். ஒரு மனுஷனை அநாகரியமான வார்த்தைகளாலும் அநாகரியமான செயல்களாலும் அவனை என்ன செய்ய முடியும்? உடைத்து போட முடியும். ஆனால் அவன்தான் தேற்றி கொள்ள முடியும். ஒருவேளை அவன் போய் என்னை இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிட்டானே என்று சொல்லி கணவனாக இருக்கிறவன், மனைவியாக இருக்கிறவங்க, தம்முடைய நெருங்கிய உறவுகளோடு கூட நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது அந்த நேரத்துக்கு ஆறுதல் கிடைக்கலாம்.
ஆனால் ஒரு மனுஷனை தேவன் உடைப்பாரானால் அந்த மனுஷனை தேவன் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊர்ல எல்லாம் நமக்கு யாராலும் நம்மளை காயப்படுத்தி குற்றப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, வார்த்தைகளை பேசி நம்மளை துக்கப்படுத்துகிறாங்கன்னா அதிலெல்லாம் நீங்கள் உடஞ்சி போயிடாதீங்க, தயவுசெய்து உடஞ்சி போயிடாதீங்க. ஏனென்றால் இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்ட பிறகும் இப்படிப்பட்ட காரியங்களை, ஐயோ ஒரு சில வீடுகளில் நமக்கு எல்லா சூழ்நிலையும் எதிராகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். எதுவுமே எனக்கு செட் ஆகலை, என் லைஃப்பில் எதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு கிடைச்சிருக்கிற அத்தனையுமே நான் எனக்கு தோல்வி அப்படின்னு கூட நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை உடைக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு கேட்டு தெளிவடையும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் 3 பேரை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக வைத்து அவர்களை தேவன் எப்படி உடைத்தார், எப்படி திரும்பவும் அவர்களை கட்டினார் என்பதை குறித்ததான ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. முதலாவது 31லேருந்து, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நான் இந்த சம்பவத்தை நான் வாசித்தேனால் அவனை குறித்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எல்லாரையும் பார்த்து, சீஷர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறதான வார்த்தை, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் என்ன செய்யும், சிதறடிக்கப்படும். நான் மேய்ப்பனாய் இவ்வளோ நாட்கள் உங்களோடு கூட இருந்தேன், இப்பொழுது எனக்கான குறித்த நேரம் காலமும் வந்துடுச்சு, உங்களை எல்லாரும் சிதறடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லும்போது முந்திரி கட்ட ஐயா என்ன சொல்கிறாரு பார்த்தியா? பேதுரு அவருக்கு பிரதி, உமது நிமித்தம் எல்லாரும் இடர்ல அடைஞ்சாலும் நான் மட்டும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், இடர்லே அடைய மாட்டேன் ஐயா. எல்லாரும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 11 சீஷர்களும் அமைதியாக கேட்குறாங்க. ஆனால் இவர் மட்டும் சொல்கிறாரு, இந்த ராத்திரியில் நீங்கள்லாம் இடர்ல அடைவீங்கன்னு சத்தர் சொல்லும்போது, இல்லை இல்லை எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறாங்களே எல்லாரும் இடர்ல அடைஞ்சிருவாங்க, நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், இடரலே அடைய மாட்டேன்றான். அதுக்கு அப்புறம் சொல்கிறாரு ஆண்டவர், சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தடவை என்னை என்ன செய்வ, மறுதளிப்பங்கிறாரு. பாயிண்டாக சொல்கிறாரு அவர். அதற்கு இந்த ஐயா பாயிண்ட் சொல்கிறார், என்ன செய்யறது, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன், நான் உம்மோடே செத்துடுவேனே செவலிய, உம்மை நான் மறுதளிக்கவே மாட்டேன் என்றான். அப்படிப்பட்ட பேதுரு, இந்த பின்னாடி அதிகாரத்தை நம்ம 70ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்துக்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இதே அதிகாரத்தில் தான் முன்பாக நாம் சொன்ன வார்த்தையை நாம் தியானித்தோம். எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன்,
உம்மோட மறிக்க கூட நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னேன் அதே வாயி இங்கே வந்து 3 விதமான மனிதர்கள் அவனை எதிர்கொண்டு அவனும் இவரோடு கூட தான் இருந்தான் என்று சொல்லும்போது அவனை என்ன செய்தான்? அந்த மனுஷனை நான் அறியேன். இங்கிலீஷ் பைபிளில் இந்த வார்த்தையெல்லாம் தேடி பிடிச்சி ரொம்ப நேரம் நேற்று எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எழுதினேன். நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். 26:70 ஐ நோ நாட் வாட் தோ சே. அவங்க சொல்கிறது எனக்கு தெரியாது. இந்த மனுஷனை நான் அறியேன். ஐ டு நாட் நோ த மேன். அந்த மனுஷனை அறியேன். ஐ நோ நாட் த மேன் என்று சொல்லிட்டு சபிக்கவோ சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கிறான். கர்ஸ் ஸ்வேர்னு இங்கிலீஷில் சூளுரைத்தானான். என்னது? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. நம்ம கூட நிறைய தடவை சொல்லணும்ல, சத்தியமாக தெரியாதியா, சத்தியமாக என்கிட்ட பணமே இல்லை. எப்படி சொல்லுவான்? அந்த சத்தியத்தை ரொம்ப சீக்கிரம் போட்டுருவோம். வேத வசனம் சொல்லுது, வானத்தின் பேரிலும் நீ என்ன செய்யாத, சத்தியம் பண்ணாத, பூமியின் பேரில் நீ என்ன செய்யாத, சத்தியம் பண்ணாத. ஆனால் நம்ம நிறைய பேர், நான் இங்கே யாரு கூட அப்படி கேட்கல, ஒரு சிலரை நான் வெளியில் கேட்டிருக்கிறேன், மெய்யாகவே எனக்கு அப்படின்னுருவாங்க. சத்தியமாக தலையில் அடித்து சொல்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இல்லாமல்லாம் இருக்காது. அப்படி சொல்கிறவன்ட்டு தான் நிறையா வச்சுருப்பான். உஷாராக இருக்கணும் அவன்கிட்ட தான். ஏன்னா இந்த பேதுரு முந்திரி கொட்டை, எப்போ பாரு முந்திரி கொட்டை வேலை, உற்சாகமாக தான் இருக்கிறான், ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறான், எல்லாத்துலேயும் துருத்துரு தான். இயேசுவுக்கு என்ன நடக்குமோ என்று இவன் எல்லாரும் போயிட்டானுங்களே, போயிருக்க வேண்டியது தானே ஒழுங்கா. இவன் மட்டும் என்ன செஞ்சானா? அங்கே போய் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, 69ஆம் வசனம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அரண்மனை முற்றத்தில் வந்து என்ன செய்கிறான்? உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த இயேசுவை பிடிச்சிட்டு போனாங்களே, இது என்ன நடக்குதுன்னு. நடந்தது அவங்கெல்லாம் சொன்னாங்க, இவனுக்கு தன்னை கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு கூட தைரியம் இல்லாமல் போனான். இதே சம்பவத்தை மார்க் 14:66-72, லூக்கா 22:55-62, யோவான் 18:17-25-27 வரைக்கும் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பேச்சு நீ கிறிஸ்துவோடு கூட இருந்த என்பதை வெளிப்படுத்துதுன்னு ஒருத்தன் சொல்கிறான். பேச்சை கூட கண்டுபிடிச்சான். அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்கிறான், இல்லை உன்னுடைய ஆடை கூட அவனை போல இருக்குதுன்னு சொல்கிறான். இவன் முந்திரி கொட்டை மாதிரி ஒருத்தனை காதை போய் வெட்டினானே, அவன் கூட இருக்க உறவுக்காரன் சொல்கிறான், டேய் என் மச்சான காதை வெட்டும்போது நான் உன்னை அங்கே பார்த்தேன். நீ யாரு கூட இருந்த? இயேசுவோடு கூட இருந்ததை நான் பார்த்தேன். நீ காதை வெட்டினல்ல, அங்கே இருந்து நான் உன்னை பார்த்தேங்கிறான். அப்போ கூட அவன் என்ன செய்யவில்லை, ஒற்றுக்கொள்ளவே இல்லை. எனக்கு அவனை தெரியாது. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், 75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். He went out and wept bitterly. பிட்டர்லினா, பிட்டர்னா கசப்பு. அந்த அளவுக்கு அவன் இருதயம் உடஞ்சிருச்சு. எப்படி தெரியுமா உடஞ்சிச்சு? ஒரு வசனம் லூக்காவில் தான் அது வருதுன்னு நினைக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 61ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இவ்வளவு தூரம் சபிச்சு சத்தியம் பண்ணின பிறகு இயேசு அந்த இடத்துல நின்றுட்டு பார்க்குறாரு. ஒரு பார்வை தாங்க பார்த்தாரு. பார்வையில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. அந்த தேவனாய் அவர் படப்போகிற பாடுகளை விட
நீ இவ்வளோ நேரம் என் கூடவே உட்காந்துக்கிட்டு என்னோடு கூட நான் சாவறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீயா அந்த பேதுரு? யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லும்போது என் கூடவே நின்னியே, நீயா அந்த பேதுரு? 1000 அர்த்தங்கள் உண்டு. இயேசு நோக்கி பார்த்தார். அவர் பார்வைப்பட்ட நிமிஷத்திலேயே இந்த பேதுருவின் உள்ளம் உடைந்தது. அல்லேலூயா. அந்த பார்வை இதுவரைக்கும் இயேசுவோடு கூட பேதுரு நிறைய இடங்களுக்கு கடந்து போயிருக்கிறான். அநேக இடங்களுக்கு பேதுருவை தான் அதிகமாய் கூட்டி கொண்டு போயிருக்கிறார். ஏன் தன்னுடைய படகை கூட பேதுருவு கொடுத்து, இயேசு அங்கே மீன் பிடிக்க போகும்போது படகை கூட தன்னுடைய தொழிலில் இருக்கக்கூடிய முதலீடை கூட அவனுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட மனிதன் நீதானா அந்த மனுஷன் என்று சொல்லி தேவன் அவனை நோக்கி பார்த்தார். அந்த இயேசுவின் பார்வையை பார்த்த மாத்திரத்தில் பேதுருவின் உள்ளம் உடைந்தது. நீ சேவல் கூவுறதுக்கு முன்னவே என்னை 3 தரம் மறுதல, 2 முறை தான் சேவல் கூறும், நீ 3 தரம் என்னை அறிந்திருக்கிறதை மறுதளிப்பாயின்னு சொன்னியே, நீதானா அந்த பேதுருன்னு அவர் ஒரு பார்வையை பார்த்தார். அவன் உள்ளம் உடைந்தது, மனங்கசந்து வெளியே போய் என்ன செய்தானா? அழுதான். எப்படி எழுதிருப்பான்னு நினச்சி பாருங்களேன். சில சகோதரிமார்கள் பேசும்போதே அழுதுருவாங்க. அது இவங்களுக்கு எங்கே தான் டேங்க் வச்சுருக்காங்கன்னே தெரில. நம்மளுக்கு அது ஒரு வீக் பாயிண்ட்டு. நிறைய சகோதரிகளை நான் பார்த்துருக்கேன். என்னம்மான்னு கேட்குறதுக்காட்டியுமே பலன்னு கண்ணீர் கொட்டுறோம். ஆனால் ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க. ஆனால் உள்ள ஒரு வேதனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யார்கிட்டையாவது சொல்லலாம் போல இருக்கும். ஆனால் அந்த வேதனையை வெளியே போய் சொன்னால் என்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்தி விடுவார்களேன்னு சொல்லிட்டு சொல்லாமலே உள்ளே போட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சமீப காலங்களாய் பார்க்கிறேன். நிறைய சகோதரர்கள் 50-55 வயசுலேயே மரித்து கொண்டிருக்கிறாங்க. தயவுசெய்து சகோதரர்களே அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க மேக்சிமம் 2 பேரும் தோள் கொடுங்க. அந்த பாரத்தையாவது நீங்கள் என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளவாது உங்கள் தோளை கொடுங்கள். சம்பாதிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் கணவன் என்ன பிரச்சனையில் இருக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கு ஆண் வர்க்கம் நிறைய குறைந்து கொண்டே போகிறதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நியூஸ் பேப்பர்லாம் எடுத்தால் நிறைய கஷ்டமான காரியங்கள் வருது. இளம் வயதிலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளையினால் மறிக்கிறாங்க. இந்த இப்படி ஹார்ட் அட்டாக்னால நிறைய பேர் மறிக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து சகோதரர்களுக்கு உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், உள்ளத்தில் போட்டு நிறைய போட்டு 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 அழுத்தாதீங்க. அது தலைக்கு மேலே கூட வெள்ளம் பாயட்டும், நீங்கள் தயவுசெய்து அதை இருதயத்தில் போட்டு அழுத்தாதீங்க. அப்படி அழுத்த ஒரு நாள் உங்களுடைய வேதனை பெரிதாய் மாறிடும். எது வந்தாலும் பரவாயில்ல, வெளியே வாங்க. இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற இந்த காரியங்களெல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அனுமதிக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கடந்து போங்க. நிச்சயமாய் அந்த பாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? விடுதலை பண்ணுவார். நிறைய பிள்ளைகள் பெற்றோரை பாரப்படுத்துறீங்க. தயவுசெய்து வாலிப பிள்ளைகள் உங்கள் பெற்றோரை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களை ரொம்ப கண்ணும் கருத்துமாய் எங்களுக்கு கிடைக்காத ஒரு செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்காத நன்மைகளும் நாங்கள் அனுபவிக்காத அநேக ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள்லாம் ஒரு 25 வயசுக்கு மேலே கிடைச்ச நன்மை தான் இன்றைக்கி 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பெற்றோரை நீங்கள் தயவுசெய்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே நோக்கம் என்ன நோக்கம்? படிக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு. வீட்டில் உங்களை யாராவது உட்காந்துக்கிட்டு போய் பார்ட் டைமாக செஞ்சு வந்து தான் நீ சாப்பிடணும்னு யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. எந்த பெற்றோரும் நீ பார்ட் டைமாக சம்பாரிச்சிட்டு வந்து தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தயவுசெய்து பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்கள். தயவுசெய்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியங்க உங்கள் பெற்றோருக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் உதவாவிட்டாலும் பரவாயில்ல, உபத்திரவமாயிராதீங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை குறித்த பாரமே பெற்றோரை அதிகமாய் அழுத்தக்கூடும். அந்த அழுத்தத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டாம்.
கர்த்தர் நிச்சயமாய் அந்த மாதிரி அழுத்தப்படப்பட ஒரு நாள் வரும், ஏன் தான் அந்த பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தனோ தெரியலையேன்னு. அந்த பெற்றோர் கண்ணீர் வடிக்கக்கூடாது. பெற்றோர் கண்ணீர் வடிக்கவே கூடாது. எந்த பிள்ளைக்காகவும் கண்ணீர் வடிக்கக்கூடாது. அப்படி கண்ணீர் வடிச்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காது. தயவுசெய்து மனம் திரும்பி பெற்றோரை பாரப்படுத்தாதபடி, கஷ்டப்படுத்தாதபடி, அவங்களை கண்ணீருக்கு காரணமாய் நீங்கள் இருக்கக்கூடாது என்று அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேதுரு கர்த்தர் பார்த்த பார்வையை பார்த்து மனம் கசந்து அப்படியே என்ன செய்தான்? அழுதான். நோக்கி பார்த்தார், அழுதான். அவன் அதன் பிறகு ஒரு நாளும் இந்த இயேசு எனக்கு தெரியாது என்று வாழ்க்கையில் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நம்மளாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், யூதாசு மறுதளிச்சிட்டான், யூதாசு காட்டி கொடுத்துட்டான், பேதுரு மறுதளிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அனுதினமும் நம்ம மறுதளிக்கிறோம், அனுதினமும் நம்ம காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பேதுரு ஒரே ஒரு முறை தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ளும்படியாக அவன் தேவன் யார் என்று சொல்லி மறுதளித்தான். அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் மறுதளிக்கவே இல்லை. அவன் கர்த்தருக்காய் எழும்பினான், கர்த்தருக்காய் கிரியைகளை நடப்பித்தான். அவன் மூலம் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்தார். அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இருதயம் உடைந்த பாத்திரமாக பேதுருவை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23லிருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறேன். அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கடகடன்னு வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்படி யாராவது அனுபவிச்சிருக்கம்மா? இந்த சூழ்நிலையில் யாராவது கடந்து வந்திருக்கம்மா? அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதம் மிகவும் அழகாய் சொல்லியிருக்கிறது. அப்போஸ்தலர் எழுத புஸ்தகத்தில் அவனை குறித்து வாசிக்கலாம் பாருங்க. இதை நான் பின்பாக உங்களுக்கு தியானித்து கொடுக்குறேன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 22:3. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அவன் சொல்கிறான், நான் யூதன். இன்னொரு இடத்துல அவன் சொல்கிறான், 25லேருந்து 29 வாசிக்கும்போது, அவன் அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியிடத்தில் போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாகிறோம், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாபதி பவுலிடத்தில் வந்து, நீர் ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். இந்த இடத்துல யூதன் சொல்கிறான், இந்த இடத்துல ரோமன் சொல்கிறான். இவன் இப்படிப்பட்ட படிப்பறிவும்
பயங்கரமான அறிவுள்ளவன், அவன் நல்ல நாலேஜ் உள்ளவன். கமாலியலின் பாதத்தில் படிக்கிறவங்கிறவங்க பெரிய ஸ்காலராக இருக்குவான். அப்படிப்பட்ட ஸ்காலர்கிட்ட படிக்கிறவன் இவனும் நல்ல ஸ்காலர், இவனும் நல்ல அறிவாடையவன். அப்படிப்பட்டவன் நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தவன். இவன் சொல்லுகிறான், நான் யூதனுக்கு யூதன், ரோமனுக்கு ரோமன், எல்லாத்துக்கும் நான் எல்லாம். ஏன் அவன் ரோமன்னு அவன் சொல்லிக்கிட்டான்னு சொல்லி நான் ஒரு புக்கில் படித்தேன். ரோமர்களெல்லாம் இந்த சிலுவையில் அறையக்கூடாது. ரோமர்களை சும்மா பிடிச்சி கட்டி அடிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்திருக்குது. அதனால தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை சிரசேதம் பண்ணி வித்தார்கள் என்று. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை நேராக அறைய வச்சிங்க, என்ன செய்யுங்க, நேராக அறைய வைக்காதீங்க, தலையை கீழே வச்சு, கைகளை கீழே வச்சு, காலை தூக்கி மேலே வச்சு அறைய வச்சாங்களாம். அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு நடந்தது. இயேசுவை சிலுவையில் நேராக அறைந்தார்கள், அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு தலைகீழாக அறைஞ்சார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை அவர்கள் சிரசேதம் பண்ணிவிட்டார்கள். கழுத்து என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டி போட்டாங்களாம். ஏன்னா இவனை என்ன செய்யக்கூடாது, சிலுவையில் அறையக்கூடாது. ரோமனுடைய திட்டத்தின்படி, சட்டத்தின்படி அவனை சிரசேதம் பண்ணணும்னு சிரசேதம் பண்ணினார்கள் என்று சொல்லி, இப்படி ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளோடு நல்ல படித்தவன், நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவன். இங்கே 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தில் நாம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, என்ன செய்தானா, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 39 அடி 5 முறை வாங்கியிருக்கேன். யாருக்காக? அவனுக்காக அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் இத்தனை பாடுகளை சகித்தான். நமக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள்லாம் வந்தோன பிறகு ஆலயத்தையே மறந்துடுற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஆடி மாதம் வந்தால் புதுசாக கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஒருவேளை நம்ம சபையில் நிறைய அம்மா வீட்டுக்கு சகோதரர்கள் போயிட்டாங்களா, என்ன உல்ட்டாவாயிடுச்சா, மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்களா, நீ ஏதாவது போயிட்டுரு, நான் பேசாமல் ஒரு மாதம் இங்கே இருக்கிறேன்னு யாராவது உல்ட்டாவாக்கிட்டாங்களா சமுதாயத்தில்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே உட்காந்து யோசித்து பார்த்தேன், யாரெல்லாம் வரலன்னு யோசித்து பார்த்தேன். ஒருவேளை மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டாங்க போல். ஒரு மாதம் நீ போய் ஆலயத்துக்கு போ, ஆடி மாதம் முடிஞ்சோன்னா நான் வரேன் அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னமோ தெரியல. இவ்வளோ படித்தவன், இவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவன், அவன் நினச்சிருந்தா இந்த ஊழியத்துக்குன்னு வரவே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை பொருந்திய ஒரு மனிதனை தேவன் ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கும்போது அவன் பசியோடு இருந்தேன், தாகத்தோடு இருந்தேன், சில வேளைகளை எப்படி இருந்தானா நிர்வாணத்தில் இருந்தேங்கிறான். எவ்வளோ கஷ்டமான இது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் உள்ள ஆழத்தில் எடுத்துன்னு கொண்டு போய் படித்தாதான், நான் இப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் கடந்து வரல, நான் நல்லா இருக்கிறேங்கிறத கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சாப்பாடு இல்லைன்னு பட்னியாக இருக்கிறீங்களா யாராவது? நான் 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் கேட்டேன், சன் டிவி நியூஸில். நம்முடைய தமிழ்நாட்டில் 90% மக்களுக்கு 3 வேளை வயிறார உணவு இருக்கிறதாம். யாராவது இந்த நியூஸ் கேட்டிங்களா என்னன்னு தெரில. தமிழ்நாட்டில் 90% மக்கள் வயிறார 3 வேளையும் புசிக்கிறார்கள். ஒரு 10% மக்களுக்கு ஒரு வேளை 3 வேளை ஆகாரம் இல்லாமல் 2 வேளை கூட கிடச்சிருக்கலாம். ஆனால் பட்டினி சாவு தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இதையே இந்தியா தேசத்தில் வடநாட்டு பகுதியை எடுத்து பார்க்கும்போது, முக்கியமாக குஜராத்தை எடுத்து அந்த சென்சஸில் பார்க்கும்போது 33% மக்கள் தான் 3 வேளை உணவுங்கிறார்கள். மீதி பேர்லாம் எப்படி இருக்கிறாங்களா, பசியும் பட்டினியுமா இருக்கிறார்கள். இதை படித்தோன்னே எனக்கு, அந்த நியூஸை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்கே இருக்கிறோம் நம்ம? நிறைவு பெற்ற நாட்டில் நம்ம இருக்கிறோங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி இது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாடு நிறைவான நாடுங்க, பஞ்சம் பசி இல்லாத நாடு. ஒரு காலத்தில் எல்லாருக்கும் இருந்தது.
இன்றைக்கு பஞ்சம் பசி இல்லாமல் நிறைவாக எல்லாருமே வாழும்படி இங்கே அநேக காரியங்கள் உண்டு. நீங்கள் வட இந்தியாவில் பீகார் மாநிலத்தை, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இங்கே எல்லாத்தையும் போய் நீங்கள் விசாரித்து பார்த்தா அங்கே எல்லாரும் படிப்பறிவில் கம்மியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு செல்வம் ஈட்டுவதிலும் நல்ல வருமானம் இல்லை. நேற்று தான் பார்த்துட்டு கேட்டேன், இந்த கொத்தனார்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம், பெரிய ஆளுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம்? கொத்தனாளுக்கு 1500 சம்பளம், பெரிய ஆளுக்கு 1000 சம்பளம், சித்தாளுக்கு 750 சம்பளம் தமிழ்நாட்டில்னார். 850? எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வீடு கட்டும்போது 250 தான் கொத்தனாருக்கு கொடுத்தேன். நான் 250 தான் கொடுத்தேன். அப்புறம் 500 கொடுத்தேன். மேலே சர்ச்சு கட்டும்போது 500 கொடுத்தேன். ஆனால் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 1500. ஆனால் அந்த நாட்டில், இந்த வடநாட்டில், பீகார் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஏரியாவை ரெட் ஹில்ஸ்லேருந்து, மத்திய பிரதேசத்துலேருந்து ஒரு குரூப் ரெட் ஹில்ஸில் வந்து ஃபுல்லாக ஒரு 100 குடும்பம் இறங்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். 100 குடும்பம் இறங்கியிருக்கிறாங்க. அப்போது 100 குடும்பம் வந்து ரோட்டில் அவங்களுக்கு ஒரு சின்ன டென்ட்டு போட்டுக்கிட்டு, அவங்கவுங்க கொண்டு வந்த டென்ட்டை போட்டுக்கிட்டு குழந்தை குட்டிகள் எல்லாரும் படுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இதை பார்த்து ஒரு பத்திரிக்கைக்கு சொல்லிட்டாங்க, ஒரு சேனலுக்கு சொல்லிட்டாங்க. அந்த சேனல்காரன் போய் அவங்கள பேட்டி எடுக்கிறான், என்ன விஷயம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மத்திய பிரதேசத்துலேருந்து வந்திருக்கிறோம், எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, நாங்கள் பட்டினியாக கிடக்கிறோம், எங்களுக்கு கம்பெனின்னு ஒன்று இருந்தால் ஒரு 20 மைலுக்கு அப்புறம், மைலுங்கிறது வேறு, கிலோமீட்டருங்கிறது வேறு, அப்போ 20 மைலுக்கு அப்புறம் தான் இருக்குது, அதனால் எங்களால் போய் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வர முடியல, நாங்கள் பட்டினியாக கிடக்கிறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு போங்க, உங்களுக்கு சோறு கிடைக்கும், வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே எங்கே போகிறதுன்னு தெரியல, மொத்தமாக நாங்கள் வந்தோம், அந்த இடம் காலியாக மைதானமாக தெரிஞ்சு டெண்டை போட்டுட்டோம் நாங்கள். அப்போது அந்த பத்திரிக்கைக்காரன்ட்ட, நீங்கள் இன்னுமே இங்கே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம், எங்களுக்கு இங்கே வந்தால் வேலை கிடச்சிச்சு. என்ன வேலை கிடச்சிச்சு? ஹோட்டலில் க்ளீன் பண்ணுற வேலை கொடுத்தாங்க, அடுத்து ஸ்வீப்பர் வேலை கொடுத்தாங்க, நிறைய வீட்டில் வீட்டு வேலை செய்ய கூப்பிட்டாங்க, ஆண்களாக இருக்கக்கூடியவங்களாம் இந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு கூப்பிட்டாங்க, அதிலிருந்து வருமானம் கிடைக்கிது, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மழை வந்த பிறகு எங்களால் இந்த டென்ட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியல, படுத்து உறங்க முடியல. இந்த அரசாங்கம் ஏதாவது எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், நீங்கள் எப்படியாவது போய் சொல்லுங்கன்னு. ஏன் அங்கெல்லாம் அரசாங்கம் இல்லை? அங்கெல்லாம் அரசாங்கம் இல்லை? ஏன் தமிழ்நாட்டை நோக்கி இத்தனை மக்கள் வராங்க? நமக்கு கூட கடுப்படிக்குது. ஒரு பக்கம் கடுப்படிக்குது, எல்லா வேலையும் அவன் பிடுங்கிக்கிட்டானே. இங்கே நம்ம உழைக்கவே முடியாமல் கையை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அவன் உழைச்சி தின்னா வந்துட்டான், அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளால் கடினமான வேலையை செய்ய முடியலை, அவன் எந்த வேலையை கிடைச்சா போதும், வயிறு கழுவுனா போதுன்னு ஓடி வர்றான். அவன் நல்லா செம்பமாக உட்காந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு, அவன் ரேஷன் அரிசி சாப்பிட்டு தெம்பாக வேலை செய்கிறான், நமக்கு உள்ளவே போக மாட்டேங்குது. அவன் மாதம் சம்பாதிக்கிற காசை மொத்தமாக அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அவன் நாட்டுக்கு பணத்தை இங்கேருந்து அனுப்புகிறான், ஆனால் இங்கே உழைப்பை கொடுக்குறான். அது உண்மை, அவன் செய்கிற அளவுக்கு நம்மளால் செய்ய முடியல. ஆனால் இந்த சர்வே நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. இதுவும் நான் பேப்பர் நியூஸ் தான் படித்தேன். இந்த கவர்மெண்ட்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஏதாவது ஒன்று இல்லை, அந்த நாட்டில், அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதல் மந்திரியை இந்த முதல் மந்திரி போய் சந்தித்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் உங்கள் ஊரில் ஏற்படுத்தி கொடுங்கன்னு பேச சொல்லுங்க. இப்படியெல்லாம் கேட்குறாங்கங்க. இப்போ நாம் வாழ்கிற தமிழ்நாடு எப்படி இருக்குது? தன்னிறைவு பெற்ற மாநிலம். இங்கேயும் நான் பசியாக இருக்கிறேன், பட்னியாக இருக்கிறேன்னா அது நீ சோம்பேறி, நீ சோம்பேறி. இங்கே பட்னியாக இருக்கிறேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சர்வே சொல்லிட்டேன், இங்கே 90% மக்கள் என்ன ஆகாரம் சாப்பிட்றாங்க? 3 வேளையும் சாப்பிட்றாங்க. 3 வேளையும் கறியெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு நான் சொல்லலை, 3 வேளையும் ஆகாரம் புசிக்கிறாங்க, அது போதும். அப்போ பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன் சுகபோகமாய் வாழ வேண்டியவன், அவனை சரீரத்தினால தேவன் உடைத்தார்,
உடைத்து 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 அவன்தான் இந்த புதிய ஏற்பாட்டின் ஹீரோவாக 14 புஸ்தகங்களை எழுத வைத்தார். அவன் மூலமாக எழுதப்பட்ட கட்டப்பட்டவர்களுக்காக, வேதனையில் இருக்கிறவர்களுக்காக, துக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக அநேக நிருபங்களை எழுதி ஒவ்வொரு சபைகளையும் அவன் என்ன செய்தானா, திடப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, அவன் பட்னியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தகத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அடிப்படணும்னு அவசியம் இல்லை, நிர்வாணத்தில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட மகனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் எடுத்து அவன் எல்லா கண்டிஷன்லையும் கடந்து வர வைத்தாரனால் அவனை உடைத்தார். எப்படி உடைத்தார்? சரீரத்தில் உடைத்தார். பேதுருவை சொன்னேன், இருதயத்தில் உடைத்தார். அவன் இருதயம் உடைந்த பாத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்தினால் உடைக்கப்பட்ட பாத்திரம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம், எல்லாரும் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 26 39ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 42ஆம் வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 44. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து 3ஆவதாக ஒரு பாத்திரம். இயேசு கிறிஸ்து இவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்தை தான் இந்த இடத்துல நான் வாசித்தோம். அவர் பரலோகத்தில் செல்ல பிள்ளையா பிதாவின் மடியில் வீற்றிருந்தார். அந்த செல்ல குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பாவத்திலும் சாபத்திலும் உழன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு நம்மோடு கூட வாழ வர வேண்டும் என்பதற்காக தேவன் அவரை என்ன செய்தார்? பூமிக்கு இரட்சகராய் அனுப்பி வைத்தார். அவர் பிறந்ததிலிருந்து அவர் வளர்ந்து 33 வருஷமும் அவர் சுகபோகமாய் வாழ்ந்தார் என்று எங்கேயுமே வேதத்தில் நமக்கு சொல்லப்படவே இல்லை. அவரை குறித்து நம் இந்த காஸ்பல்ஸ் 4 அதிகாரத்தில் 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 வாசிக்கும்போது அவர் ஏழைகளோடு ஏழைகளாகவே அவர் அனுதினமும் என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். அவர் உபதேசம் கடினமாய் இல்லாதபடி மிகவும் எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக லெகுவாக இருந்தது. சில வேளைகளில் அவள் ஓமைகள் மூலமாய், கதைகள் மூலமாய் தன்னுடைய சத்தியத்தை எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் என்பதையும் வெளிப்படுத்தினார். அநேகரை வியாதியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் துக்கத்திலிருந்தவர்களை மீட்டெடுத்தார். அநேகரை உயிரோடு கூட எழுப்பினார். அவருடைய ஊழியம் ஒரு சாதாரண ஒரு ஊழியத்தை போல தெரியலாம் நமக்கு. ஆனால் அதன் ஒவ்வொரு காஸ்பல்லையும் நீங்கள் எடுத்து வாசிக்க பார்க்கும்போது அவருடைய ஊழியம் கருணை நிறைந்ததாய், அன்பு நிறைந்ததாய் இருந்தது. அப்படிப்பட்ட மனித உருவமாய் வந்ததுனால இந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாடுகளையும் நிச்சயமாய் அவரும் என்ன செஞ்சிருப்பார்? அனுபவித்திருப்பார். 30 வருஷம் மனிதனாக இருந்தார். 3.5 வருஷம்தான் தன்னை தேவனாக அவர் வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த 30 வருஷம் அவர் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் தகப்பன் செய்து வந்த தச்சு தொழிலை அவரும் செய்து அவர் உதவியாக இருந்தாரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாகிய இயேசு நம்முடைய ஆண்டவர், அவர் இங்கே அவர் மரண நேரம் நெருங்கி வரும்போது அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். என்னன்னு ஜெபம் பண்ணுறார் அவர்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம். 3 முறை ஜெபம். அவருக்கு தெரியும் பிதா அனுப்பும் போதே அவர் ஒரு திட்டத்தோடு தான் இவரை அனுப்பினார் என்பதும் தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுகிறார். எந்த காரியமும் உபத்திரவங்கள் வரும்போது
கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். என்ன எந்த பாத்திரம்? அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் என்ன பாத்திரம்? சாதாரண மரணம் அல்ல, சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணம் இப்போ எல்லாம் ஒரு வீச்சர்வால் எடுத்து அப்படிங்கிறான், முடிஞ்சு போகுது கதை. அது அல்ல அந்த மரணம். அந்த மரணம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேதனைப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, அவருடைய வேர்வை முழுவதும் இரத்தமாக வெளியேறி, இரத்த துளிகள் அத்தனையும் வெளியேறி, காயத்தோடு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வேதனையை அனுபவித்த அந்த வேதனையின் நேரம் அந்த சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தை அவர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருந்துருப்பார். மனுஷனாக இருக்கும்போது சின்ன சின்ன கஷ்டங்களெல்லாம் அவர் அனுபவிச்சிருப்பார். நம்மளைப் போல அவரும் சில பாடுகளை அனுபவிச்சிருந்திருப்பார். ஆனால் அவர் தெய்வமாய் வந்த பிறகு இந்த பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய, இந்த கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய பலனையும் கிருபையும் தாரும் ஆண்டவரே என்பதற்காக தான் பிதாவை நோக்கி அவர் என்ன செய்கிறாரு? வேண்டிக் கொள்ளுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். கிறிஸ்தவனாய் இருக்கக்கூடிய நம்ம ஜெபம் பண்ணணும். பிதாவை நோக்கி இயேசு பூமியில் இருக்கும்போதே அவர் என்ன செய்கிறாரு? எல்லா காரியத்துக்கும் பிதாவை நோக்கி அவர் என்ன செய்தார்? ஜெபித்து தான் எந்த காரியத்தையும் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவன் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல, ஏன் எனக்கு மட்டும் கேட்குறியே, நீ ஜெபம் பண்ணியிருக்கிறியா? அந்த எனக்கு மட்டுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோமே. அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும் ஆண்டவரே, இந்த உபத்திரம் என்னை விட்டு நீங்கணும் ஆண்டவரே, இந்த துக்கம் என்னை விட்டு நீங்கணும் ஆண்டவரேன்னு என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஒரு வேளை ஜெபம் பண்ணா அடுத்த வேலையில் அது போகலைன்னா, நானும் எவ்வளோதான் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி நம்மை நாமே மட்டுப்படுத்தி கொள்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நினைக்கும் போது அவர் உள்ளத்தில் ஒரு பக்கம், ஒருவேளை அவர் மனிதனாக இருக்கிறதுனால திகில் வந்திருக்கலாம், பயம் வந்திருக்கலாம். அப்போ தான் பிதாவை நோக்கி கேட்குறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும்ட்டு 3 முறை கேட்குறார். அப்போ கூட சொல்கிறாரு, என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, நான் கஷ்டப்பட போகிறேங்கிறதுக்காக அல்ல ஆண்டவரே, பிதாவே உமது சித்தம் அந்த பூமியில் நிறைவேற இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றுமாய் ஒப்பு கொடுத்தார். முற்றுமாய் உடைக்க ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமாய் உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். நாம் ஏற்கனவே சொன்னேன், மனிதர்கள் நம்மை உடைத்தால் அதற்கு தீர்வை மனிதர்கள் தான் தர வேண்டும். ஆனால் தேவன் ஒரு மனிதனை உடைப்பாரானால் அவனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த முடியும். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை இருதயத்தில் உடைத்தார், அவன் மனமாற்றம் அடைந்து போனான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவனுடைய சரீரத்தில் அநேக வேதனைகள் வந்தது, சிரச்சேதம் வந்த போதும் அவன் பயப்படாதபடி எதிர்கொண்டான். அவன் தான் சொன்னான், நான் நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், இதன் முதற்கொண்டு எனக்காக வைக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வேன்னு சொன்னான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் நொறுக்க சித்தவன். இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருந்தது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். நொறுக்கிறதுக்கு சித்தம் கொண்டார். நொறுக்கிறதுன்னு என்னது? தூள் தூளாக போகிற அளவுக்கு உடைக்கிறோம். இப்போ நொறுக்க சித்தம் கொண்டார். அந்த அளவுக்கு அவருடைய வியாகுலம், மரணம், துக்கம் எல்லாம் இருந்தது. ஆனாலும் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால தான் உலக இரட்சகர் என்ற பேர் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு உண்டு. அல்லேலூயா. அவர் அப்படி ஒப்பு கொடுத்ததுனால தான் நீங்களும் நாளும் இன்றைக்கு சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு சிலுவை மரணம் நமக்கு இல்லை. நமக்கு சிலுவை மரணம் இன்னைக்கு இல்லை. ஒருவேளை உங்களுடைய வருங்காலங்களில் இரத்த சாட்சியாய் நீங்கள் மரிக்க வேண்டும் என்று தீர்மானம் தேவன் வைத்திருப்பாரானால் ஒருவேளை அதுக்கு கூட நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம இங்கே தான் நம்முடைய சரீரம் வேதனைப்படுமில்ல, கொஞ்ச நேரம் நித்தியமாய் அவரோடு கூட போய் வாழ போகிறோம்.
அதனால் அருமையான தேவ ஜனமே, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஆவி ஆத்தும சரீரம் முற்றும் அந்த சிலுவை மரணத்துக்கு நொறுக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. அந்த ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்னு அவர் அதிகமாக ஜெபித்திருப்பார். 3 முறை ஜெபித்தார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ எவ்வளோ பெருமூச்சு விட்டு ஜெபித்திருப்பாரோ தெரியாது. தேவப்பிள்ளையே, நமக்கு உபத்திரம் வரும்போது என்னை உடைச்சிட்டாங்க, என் உறவில் எனக்கு கஷ்டம், என் குடும்பத்தில் எனக்கு கஷ்டம், எனக்கே இவ்வளோ பாடுகள், எனக்கே இவ்வளோ துக்கம், எனக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, இல்லை நான் வசிக்கிற பகுதியில் பிரச்சனை, என் நண்பனால் பிரச்சனை, என்னுடைய எல்லா உறவுகளால் எனக்கு பிரச்சனைன்னு நீங்கள் உடைஞ்சு போயிடாதீங்க. உடைந்த பாத்திரத்தை தான் தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் உடைந்து போய் கடந்து வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் உடைந்த பாத்திரமாக்கிய உங்களை எடுத்து பயன்படுத்த அவரால் முடியும். அதனால் யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. எனக்கு இது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இல்லது ஒரு வியாதி வந்துருச்சு, எனக்கு விதமான திடீர் எதிர்பார்ப்பு, இழப்புகள் வந்துருச்சு, பயப்படாதீங்க. அதையும் தாண்டி போக கர்த்தர் நமக்கு உதவி ஒத்தாசை செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.